ஒருவேளை உணவுக்காக காவலாளியாக பயணத்தை தொடங்கி இன்று 3600 காவலாளிகளுக்கு உரிமையாளர் என்ற நற்பண்பை பெற்றுள்ள ஜான் சிங்கராயர் தடைகளை தாண்டி சாதனை செய்தது எப்படி என சிறப்பு பேட்டி. ஒரு காவலாளியாக தனது பயணத்தை துவக்கி இன்று சுமார் 3600 காவலாளிகளுக்கு உரிமையாளர் என்ற பொறுப்புடன் வாழ்ந்து வரும் தொழில் அதிபர் ஜான் சிங்கராயர் வாழ்க்கை குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை தடாகம் சாலையில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் சிங்கராயர் கூறுகையில், சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பகுதியில் 1975ஆம் ஆண்டு பிறந்து PhD கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரை பயின்று அதிலும் 3 தேர்வில் தோல்வியை சந்தித்து 1999ஆம் ஆண்டில் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து வந்ததாகவும், ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு மட்டுமே கிடைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு பசியின் காரணமாக ஒவ்வொரு நிறுவனமாக வேலை தேடி அலைந்து வந்தேன். ஆனாலும் ஒரு வேளையும் கிடைக்காமல் சென்னையில் உயர்தர நட்சத்திர உணவகத்தில் காவலாளி பணி கிடைத்தது. அந்த பணியில் எனது பயணத்தை துவங்கி படிப்படியாக உயர்ந்து ஒரு உணவகத்தில் உதவி மேலாளர் பதவி வரை உயர்வு பெற்றேன். திருமணம் முடிந்த பின்னர் மனைவியின் யோசனையின் கோவையில் 2010ஆம் ஆண்டு ஃபாஸ்ட் அண்ட் பெஸ்ட் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை துவங்கினேன். முதலில் 10 நபர்களுடன் துவங்கிய இந்த பணத்தில் தற்போது 3600 பேர் வரை பணியாற்றி வருகின்றதாக தெரிவித்தார். பல்வேறு தடைகளை தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளேன். இதற்கு என்னுடைய உழைப்பு மட்டும் உயர்வை தரவில்லை, என்னை தூக்கிவிட்ட நபர்களின் தியாகங்களும் இதில் அடக்கம் என தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு விருதுகளை பெற்று வரும் தான் கடந்த ஜூலை 11ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் ஆல் இந்தியா அச்சீவர்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வழங்கப்பட்ட சிறந்த சாதனையாளர் விருது தன்னை திரும்பி பார்க்க வைத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் தான் சமூக பணியிலும் ஈடுபட்டு வருகின்றேன். ரோட்டரி கிளப் ஆஃப் வடவெள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளாக உறுப்பினராக உள்ளேன். இந்த ஆண்டு துணை ஆளுநராக பதவியும் பெற்றுள்ளேன். கோவை மாவட்ட அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷனில் பொருளாளராக இருந்து வருகிறேன். கோவை மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் தலைவராகவும் 2014ஆம் ஆண்டு கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றுள்ளதாகவும், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் போர்ட் ஆஃப் மெம்பராக இருந்து வருவதாகவும், NSS உறுப்பினராகவும் உள்ளேன். சாவரா வித்யா பவன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் போர்ட் ஆஃப் மெம்பராக உள்ளதாகவும், இவ்வாறு பல்வேறு துறைகளில் தன்னால் முயன்ற உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். என்னுடைய கொள்கையாக உழைப்பால் மட்டும் யாரும் முன்வர முடியாது, உழைப்போடு சேர்ந்த சமூக பணிகள் மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சார், மேரேஜ்னு சொன்னீங்க. உங்கள் மேரேஜை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்சு வித் லவ் மேரேஜுங்க சார். அப்படி தான் இது பண்ணாங்க சார். அரேஞ்சு மேரேஜுங்கிறது என்னென்னா, அப்பா அம்மா பார்த்து என்ன சொன்னாங்களோ அதை நம்ம பண்ணிக்கிட்டோங்க சார். அதில் வந்ததுக்கப்புறம் எங்கள் மேடம் விலோஜினி மேடம், என்னோடய ஒய்ஃபு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக என்னோடய லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் சார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வருஷம் அப்படி 6 மாதம் போயிடுச்சு. 2005 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நம்மளே சொந்தமாக ஆரம்பிக்கலாம்ல, ஏன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்குது, நான் ஒரு 75,000 80,000 1 லட்சம் தரேன் நகையை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண கம்பெனிங்க சார். அன்னைக்கு ஆரம்பித்த கம்பெனிங்க சார், ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிச்சு தொழில் முனைவரை உங்களை அறிமுகப்படுத்தியது உங்கள் மனைவி தான் சார். அதில் மாட்டுக்கிறேன், மனைவி தான். அதுக்கப்புறம் 2005 பையன் சார் ஜோஷுவா கிளிஃபோர்டு. அதுக்கப்புறம் 2008 அப்புறம் பொண்ணு அவங்க ஜாட்சியா பியோனா. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அமோக வளர்ச்சிங்க சார். நல்லா ஹார்ட் ஒர்க்கு சின்சியராக ஒர்க் பண்ணி 2010 ப்ரைவேட் லிமிடெட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் நம்பர் சர்வீஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் 2010 ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிங்க சார். அந்த கம்பெனியில் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம்னா, ஆல் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் சார். என்ன மாதிரி சார் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லுங்க. இப்போ மேன் பவர் சர்வீஸ் சார், மேன் பவர் ப்ரொவைடிங் சர்வீஸ் சொல்லுவாங்க சார். அதில் எப்படி கொண்டு வரோம்னா, நேஷனல் வைடாவே கவர்மெண்ட் செக்டரில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 4 கேட்டகரியில் தான் மேன் பவர் பிரிச்சிருக்காங்க சார். அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில்டு. இந்த 4 கேட்டகரியில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைப்பில் தான் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுவாங்க சார். இது ஒர்க் பண்ணிட்டு என்னோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட சர்வீஸ் ஒன்லி கவர்மெண்ட் செக்டர், மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமே அதிகமான ஃபோக்கஸ். அந்த அதிகமான ஃபோக்கஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு எல்லா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லா அனுபவங்களும் கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு மினி வேஜஸ் எடுத்துக்கிட்டோம், லேபர் வேஜஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, EPF, ESI, GST எல்லாமே இந்த கவர்மெண்ட் செக்டரோட ஒர்க் பண்ணதுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய அட்வான்டேஜும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 300-400 பிரான்ச் பண்ணுறோம் சார்.
ஓ. 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் என்டையர் ஸ்டேட் நாங்க தான் பவர் பண்ணிக்கிறோம். கிரிட் ஃபுல்லா நீங்க பவர் கிரிட் ஃபுல்லா பண்றோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட், ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 1500 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க நம்மகிட்ட. இங்க 4 மாவட்டத்துக்கு நாங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். என்னென்ன மாவட்டம் சார்? கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி. இந்த 4 மாவட்டத்துக்கும் இது எல்லாமே ப்ராப்பரா டெண்டர் வச்சு ஜெம் போர்ட்டல்ல டிஎன் டெண்டர்ஸ்ல அலாட் பண்ணி வர டெண்டர்ஸ். இன் பர்சனா எந்த டீலிங்குமே கிடையாது, கவர்மெண்ட் பொறுத்தவரை இல்லைங்க. வெளிப்படைத்தன்மையா தான் டெண்டர். நோ, இதுல வந்து இன் பர்சன்ஸ் மீட்டிங் எதுவும் இல்லை. எல்லாமே ஜெம் போர்ட்டல்லையும் டிஎன் டெண்டர்ஸ்ல தான். அதில் தான் வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம அட்டன் பண்ணோம். ஆட்டோமேட்டிக் லோயஸ்ட் ஆனால் அவங்களே ஆர்டர் ஆன்லைன்லேயே வந்துடும். நம்ம டெப்ளாய் பண்ணோம். இந்த மாதிரி அணுங்களை பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிங்க சார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லப்போனால் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தார் உழைப்பு மட்டும் இல்லைங்க சார். என்னோட எம்ப்ளாயீஸு, என்னோட ஜிஎம், மேனேஜர்ஸு, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக 3500க்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவன தலைவராக வந்திருக்கேன்னா இதுதான் காரணங்க சார். ரைட் சார். இப்போ நீங்க இந்த துறையில நீங்க கடந்து வந்த பாதைகளை எங்கிட்ட ஷேர் பண்ணீங்க சார். இதே மாதிரி இந்த துறைகள் மட்டும் இல்லாம நீங்க இப்ப அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன வேற துறைகள்ல ஏதாவது போயிருக்கீங்க, உங்களுடைய பங்களிப்பு இருக்கா, இல்ல இந்த ஒரு துறையோட உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முடிஞ்சிருதான்னு கேட்குறேன். டைவர்சிட்டி இன்டு எனி அதர் செக்டர்ஸ் தான் கேட்குறேன் சார். உங்களுடைய பங்களிப்பு வேற துறைகள்